கலக்கல் பெண்கள் இது களம் கொடுக்கும் தளம். நம்ம கலக்கல் பெண்கள்ல இருக்கிற அத்துணை பேருக்குமே ஏதோ ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இந்த இணையதளம். அல்ல அல்ல குறையாத அமுது போன்று அல்ல அல்ல பெருகும் நம் அறிவு. நம் அறிவினால் நாம் கற்ற வித்தையை கற்றறிவிப்பது சால சிறந்தது. இத்தகைய நற்செயலை செய்ய முன்வந்திருக்கும் நம் கலக்கல் பெண்களின் உறுப்பினர் சரண்யா கிருஷ் அவர்களை வரவேற்கிறேன். ஒப்பனையை விரும்பாதவர் ஒருவரும் இலர். ஒப்பனை என்பது அது எப்படி இருக்கணும்னா இயல்பா இருக்கணும், நம்ம இளமையா காட்டணும், அதோட அழகாவும் இருக்கணும். அத்தகைய தன்மை கொண்ட ஒப்பனைய நமக்கு கற்றுத்தர வந்திருக்கிறார் சரண்யா கிருஷ் அவர்கள். இவர் போட்டுக்கொள்ளும் ஒப்பனைகள் நேர்த்தியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கல்லூரி பெண் போல இருக்கும் இவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வார். சமையல், அவருடைய உடை உடுத்தும் பாங்கு, ஒப்பனைகள், நடனம் என அனைத்திலும் சகலகலா வள்ளியாக திகழ்பவர் சரண்யா கிருஷ் அவர்கள். அவரை வரவேற்று இந்த நிகழ்வை நடத்தி செல்லுமாறு அழைக்கிறேன். வாங்க சரண்யா. ஹலோ, ஹாய். என் பேர் சரண்யா. ஐம் ஃப்ரம் சென்னை. நான் ஷாபியா 9ல இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்படி நம்ம பேசிக் மேக்கப் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. நிறைய பேருக்கு சரி சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப மேக்கப் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். என்ன மேக்கப் போடுறனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நல்லா கிளென்சர் போட்டு நல்லா ஸ்கின்னை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் மேக்கப் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப ஆயிலியா இருக்கும். என்னோட ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். சோ அதனால நான் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்க ஸ்கின் டைப்க்கு சாரி யாரா பேசுனீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பிரைமர் ரொம்ப முக்கியம் மேக்கப்க்கு. அதுதான் உங்களுக்கு அந்த ஸ்கின்னை ஸ்மூத்தா காட்டும். ரொம்ப ஒரு ஃபிளாலஸ் லுக் கொடுக்கும். எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த மேக்கப் ஒரு லுக்கே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது ஃபவுண்டேஷன் நீங்க சூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி கடையில போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் எப்பயுமே சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்காம சூஸ் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த லைட் வெளிச்சத்துல கொஞ்சம் டார்க்கா தெரியும். வீட்டுல பாத்தீங்கன்னா வேற கலரா தெரியும். சோ எப்பயுமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு தயவு செய்து வாங்குங்க ஃபவுண்டேஷன் வாங்கும் போது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும்னா கன்சீலரும் அதே மாதிரிதான் நம்ம கலர் கரெக்டா வாங்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் கீழே நீங்க கன்சீலர் போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் கிரேவா தெரியும், இல்ல ஒரு மாதிரி கலரா தெரியும். உங்க அண்டர் ஐ சர்க்கிள்ஸே அது ஃபுல்லா இதாயிடும். சோ அதனால கரெக்டா நீங்க கன்சீலரும் அதே மாதிரி பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம காம்பாக்ட் பவுடர் போடும் போது நீங்க ஃபவுண்டேஷன், கன்சீலர், காம்பாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஷேடோ, பிளஷ், கான்டோர் அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் மேக்கப் பாக்குறதுனால நம்ம பேசிக் மேக்கப் பாக்குறோம். ஓகே, சரண்யா மியூட்ல இருக்கமா? மியூட்ல இருக்க. சாரி. ஓகே, இப்ப நான் என்னோட ஃபேஸ்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஸ்கின் ஆல்ரெடி மாய்ஸ்சர் போட்டு கிரீம் போட்டு வச்சிருக்கேன். உங்க வீட்ல நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அது நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் என்ன போடுவேன்னா இந்த மேக்ஸ் டிராப் கிரீம் சொல்லிட்டு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு என் ஸ்கின்னுக்கு இதுதான் செட் ஆகுது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரைனால நான் இதுவும் வச்சிருக்கேன், பிரைமரும் வச்சிருக்கேன்,
பட் எனக்கு இது செட் ஆகுறதுனால கொஞ்சம் நான் இது நான் யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலா. எப்பயுமே மினிமல் அமௌண்ட் தான் நம்ம எடுக்கணும். சும்மா கொஞ்சோண்டு எவ்வளவு போதும். ஓகே, ஜஸ்ட் இதை கையிலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கின் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபவுண்டேஷனுக்கு போடுறதுக்கு. ஓகே, தெரியுதா உங்களுக்கு போட்டது? இது போட்டா கொஞ்சம் ஒரு க்ளோ கிடைக்கும் லைட்டா. ஓகே, இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் அதே மாதிரி வந்து மினிமல் அமௌண்ட் தான் எடுக்கணும். யூஸ் பண்ற ஃபவுண்டேஷன் இதுதான். மினிமல் அமௌண்ட் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் ஃபினிஷிங் கிடைக்கும் ஆக்சுவலா. சம்டைம்ஸ் இந்த க்ரீம் இருக்குல்ல, இதை வந்து நீங்க ஃபவுண்டேஷன்ல கூட அப்ளை பண்ணி போடலாம். இப்ப நான் போட்ட க்ரீமை வந்து ஃபவுண்டேஷன்ல கூட அப்ளை பண்ணி போடலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி நார்மலா போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போடுவேன். இவ்வளவுதான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, இது போதும். சும்மா பேசிக் தானே. நீங்க வந்து உங்க கவரேஜ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பில் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும். மெயினா நெக்குக்கு வந்து போடணும். ஏன்னா நெக்கு ஒரு கலரா தெரியும், நம்ம வந்து இது ஒரு கலரா தெரியும். அதையும் சேர்த்து பேலன்ஸ் இருக்கிறத நீங்க நெக்குக்கு போட்டுக்கலாம். மெயினா வந்து ஸ்பஞ்ச். இப்ப வந்து ஃபவுண்டேஷன் வந்து நீங்க ஸ்பஞ்சிலும் போடலாம், இல்ல பிரஷ்லயும் போடலாம், இல்ல ஹேண்ட்ஸ்லாலையும் போடலாம். பட் நான் வந்து மெயினா வந்து ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்றேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். எப்பயுமே வந்து பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டா வராது. I'll take a mirror. ஜஸ்ட் டேப் தான் பண்ணணும், போட்டு தேய்க்கலாம் கூடாது. ஓகே, லைட்டா போட்டதால நம்மளுக்கு லைட் கவரேஜ் போதும். எப்பயுமே மினிமலா எடுத்துக்கோங்க, அதுவே கரெக்டா இருக்கும். நல்லா கண்ணு கீழே அங்க எல்லா இடத்துலயும் நல்லா பிளெண்ட் பண்ணி. உங்களுக்கு இப்ப தெரியுதா? எனக்கு உங்களுக்கு தெரியுதா இப்போ டிஃபரன்ஸ்? மினிமல் கவரேஜ் தான் எடுத்திருக்கேன், அதுவே நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும். மீதி இருக்கிறது நம்ம நெக்குக்கு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பார்ட் வந்து முடிச்சாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நீங்க should not rub it actually, you should just tap it. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க டாப் பண்ணி நல்லா அதை வந்து ஸ்கின்ல இது பண்ணணும், கலர்ஃபுல்லா. ஓகேவா? இது முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து மெயினா கன்சீலர் போட போறோம். ஓகே, கன்சீலரும் அதே மாதிரி கரெக்டா நம்ம வந்து போடணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு பிளாக் மார்க்ஸ், பிளாக் இது அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் லைட்டா போட்டா போதும் கன்சீலர், அதுவே வந்து நிறைய இருக்கும். நான் எப்பயுமே லைட்டா தான் போடுவேன். சம்டைம்ஸ் ஏதாவது பிளாக் மார்க்ஸ், பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க கவர் பண்ணிக்கலாம்.
ஓகே, போட்டாச்சு. ஜஸ்ட் அண்டர் ஐஸ் மேலேயும் போட்டு வேணும். ஓகே, அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். நீங்க வந்து நல்லா வந்து கன்சிலரை டேப் பண்ணணும். அண்டர் ஐஸ் கீழே நல்லா கரெக்டா செட் பண்ணணும். நல்லா வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சாச்சு. இந்த பார்ட்ட ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு, கன்சீலர் முடிச்சாச்சு. ஓகேவா? இது ஃபவுண்டேஷன் போட்டு கன்சீலர் போட்டதுக்கே உங்களுக்கு வந்து நல்லா லைட்டா தான் நம்ம போட்டோம், பட் ஆனாலும் இப்போ உங்களுக்கு பிரைட்டா தெரியுது. இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இப்ப இருக்கு. நம்ம லைட்டா தான் எடுத்தோம். இப்ப நம்ம லைட்டா போட்டதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் பிரைட்டா காட்டுது. பாத்தீங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நம்ம முன்னாடி இதுக்கும் இப்போக்கும் டவுட் இருக்கவங்க கேட்கலாம் அடுத்த ஸ்டெப் போறதுக்கு. சரண்யா டவுட்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல சரண்யா சிவா பேசுறேன். கண்டினியூ பண்ண. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்ப கன்சீலர் எல்லாம் போட்டாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து பவுடர். பவுடர்லயே நிறைய வெரைட்டி இருக்கு. பிரஸ் பவுடர் இருக்கு, செட்டிங் பவுடர் இருக்கு, லூஸ் பவுடர் இருக்கு. அது ஒன்னொன்னு ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு. நம்ம இப்ப நார்மலா நம்ம யூஸ் பண்ற பவுடரை நம்ம காமிக்கலாம். இது பேசிக்னால நார்மல் பவுடர், ஜஸ்ட் காம்பாக்ட் பவுடர் இருக்குல்ல, அது உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ என்ன இதுல அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டா தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப போட்டு தேய்க்கலாம் கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் ஆயிலினஸ் அப்படி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் டேப் பண்ணா போதும். இது பிரஷ்லயும் யூஸ் பண்ணலாம், நீங்க வந்து பவுடர் பஃப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேப் பண்ணா போதும் எங்கெல்லாம் உங்களுக்கு ஆயிலினஸ். வெல்கம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து லைட்டா தான் போட்டேன். நெக்கு மெயினா கவர் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஃபேஸ் ஒரு கலரா தெரியும், நெக்கு ஒரு கலரா தெரியும். ஓகே,
எங்கெல்லாம் ஆயிலியா இருக்கு இல்ல ஒரு மாதிரி எங்க பவுடர் அங்க தேவை அப்படின்ற இடத்துல ஜஸ்ட் டேப் தான் போட்டு ரப் பண்ணலாம் கூடாது. ஜஸ்ட் லைட்டா மினிமல் அமௌண்ட் தான் போடணும். ஓகே ஓகே ஓகேவா, பவுடர் போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு போகலாம். ஓகேங்களா, ஐப்ரோ பென்சில் நீங்க எனி ஹலோ எனி ஐப்ரோ பென்சில் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேருக்கு நான் இது யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா வெளியில கொஞ்சம் நல்லா போடணும்னா அது வேற ஒண்ணு வச்சிருக்கேன், அது யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து டெய்லி வேருக்கு ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கி வச்சுட்டு ஐப்ரோஸ் எப்படி போடுறது காட்டுறேன் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல. வந்து ஐப்ரோ பென்சில் நம்ம ஆரம்பிக்கலாம். என்னோடது இப்படி ஃபில் டிப் மாதிரி டிப்ல இருக்கும். ஓகே தெரியுதா? இந்த மாதிரி பென்சில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மாதிரி பென்சில் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் அவுட்டர்ல இது மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும் லைன்ஸ். அப்புறம் உள்ள வந்து ஃபில்லிங் பார்ட்லாம் பண்ணிக்கணும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ இந்த ஐஸுக்கும் நான் பண்ணதுக்கும் இந்த ஐஸுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பின்னாடியே உங்களுக்கு வந்து ப்ரஷ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து இது பண்ணி விட்டு ஷேப் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஓகே, இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. இந்த ஐஸுக்கும் இந்த இது போட்ட ஐஸ் இது போடாம இருக்கிற ஐப்ரோ, இந்த ஐப்ரோக்கும் இந்த ஐப்ரோக்கும் உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. இப்போ இதுவும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல வரைஞ்சிக்கோங்க லைன்ஸ், அப்புறமா உள்ள எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொறுமையா பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு அந்த கரெக்ட் ஷேப் கிடைக்கும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பொறுமையா பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும். தெரியுதா டிஃபரன்ஸ்? இதுல பேக் சைட்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ரஷ் இருக்கும் ஆக்சுவலா, அது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஷேப் பண்றதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து முடிச்சாச்சு. ஓகே, ஜஸ்ட் ஷேப் பார்ட் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஐப்ரோ பார்ட்டை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து
நான் எப்பயுமே பேசிக்கா ஐ ஷேடோ போட்டுட்டு தான் லைனர் போடுவேன். சரி நான் இன்னைக்கு சும்மா பேசிக் தானே, ஸோ பேசிக் பேலட் நம்ம டெய்லி வேருக்கு சும்மா ஒரு ஐ ஷேடோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு நான் காட்ட போறேன். ஜஸ்ட் பேசிக் கலர் இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, தட்ஸ் பேசிக் கலர். ஜஸ்ட் டெய்லி வேருக்கு நீங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியில போறதுக்கு நம்மளுக்கு வேற இருக்கு. பேசிக் கலர் ஜஸ்ட் பிளெண்டிங் பார்ட் தான் ரொம்ப நல்லா பிளெண்ட் பண்ணணும். பேசிக் கலர் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து நீங்க கலர் சூஸ் பண்ணலாம். பிளெண்டிங் பார்ட் தான் ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அப்புறம் எனி கலர் யூ கேன் சூஸ், ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்றேன். உங்களுக்கு நிறைய இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அதனால நடுவில் உங்களுக்கு ஏதாவது கிளிட்டர்ஸ் இல்ல சம்திங் அந்த மாதிரினா இந்த மாதிரி தனியா இருக்கும், இல்ல ஐ ஷேடோலயே இருக்கும். நான் இந்த மாதிரி தனியாவும் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஃபிங்கர்ஸாலே வந்து யூ கேன் ஜஸ்ட் போட்டுக்கலாம். ஃபிங்கர்ஸால டேப் பண்ணி விட்டா போதும். எவ்வளோ நீங்க கலர் ஆட் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க கலர். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் பேசிக்னால ஸோ இது போதும். நம்ம ஜஸ்ட் சடனா நீங்க வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷேட் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் வாங்கிச்சுட்டு அதுலயே இருக்கும், இல்லைன்னா பேலட்லயே இருக்கும். அது மாதிரி போட்டுட்டு நீங்க இதுக்கு இது சிம்பிளா இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கு, ஹெவி பேலட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேருக்கு இது போதும். உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது போதும். இப்போ வந்து நம்ம ஐ ஷேடோ முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லைனர். லைனர் யூஸ் பண்றேன். இதுலயே காஜல் இருக்கு, இந்த சைடு லைனரும் இருக்கும், 2 in 1 இது. அது நம்ம வந்து போட்டுக்கலாம். ஐ ஷேடோ முடிச்சாச்சு. ஓகே, இப்போ லைனர் பேக்.
எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். நானும் நிறைய மிஸ்டேக்ஸ்ல தான் கத்துக்கிட்டேன். சம்டைம்ஸ் நான் அந்த காஜல் இருக்குல்ல, காஜல் பென்சில்லே நான் வந்து லைனர் போட்டுப்பேன். ஓகே, லைனர் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த காஜல் காஜல் போடலாம். காஜல் நீங்க என்ன காஜல் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் லைனர் மேல ஒட்டாம இருக்கணும், இல்லைன்னா க்ரீஸ் ஆயிடும். ஓகே, லைனர் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம காஜல். அப்போ டோன்ட் ஷவுட். ஓகே, நம்ம வந்து இப்போ காஜல் போட்டாச்சு. ஏய் ஒத்த அப்போ அப்போ ஏய் அப்போ ஷவுட் பண்ணாத. ஓகே, நம்ம வந்து காஜல் போட்டாச்சு. இப்போ வந்து லைனர் முடிச்சாச்சு, காஜல் போட்டாச்சு. ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி. சில பேர் இந்த உள்ள கூட போடுவாங்க, உள்ள காய்ச்சல். அது ரொம்ப டஃப் ஆக்சுவலா உள்ள போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து லைனர் போட்டாச்சு, காஜல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்டோர். கான்டோர்லாம் வந்து பேசிக் மேக்கப்ல தேவையில்லை. சரி, நான் பண்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். கான்டோர் அண்ட் லாஸ்டா வந்து ஹைலைட்டர். ஓகே, கான்டோர், எனி கான்டோர். ஜஸ்ட் ஃபேஸ வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்டோர் எப்பயுமே இந்த இடத்துல போடணும், ஜா லைன்ல போடணும், நோஸ் கட்ல போடணும். ஓகேங்களா? கான்டோர் வந்து ஃபேஸ வந்து இந்த இது கொஞ்சம் சின்னதா காட்டுற மாதிரி வி ஷேப்ல டோன்டா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கான்டோர் யூஸ் பண்ணுவோம். கான்டோர் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே we should do like that.
இங்க ஜா லைன்லயும் போட்டுக்கணும் கான்டோர் போடும்போது. நான் எனக்கு ரொம்ப லைட்டா தான் போடுறேன். நீங்க உங்களுக்கு அது போட்டுக்கோங்க. அது நோஸ்க்கு தேவையில்லை ஆக்சுவலா. இதுலயே ஒரு ப்ரஷ் இருக்கு, அந்த ப்ரஷ்ல வந்து நீங்க நோஸ் கான்டோர் பண்ணிக்கலாம். எப்படி வச்சு இது கூட போட்டுக்கலாம். இப்படி அதுதான் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் கொடுத்துப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து blush நான் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டர் முக்கியமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இட் கிவ்ஸ் அ க்ளோ டு யுவர் ஃபேஸ். ரொம்ப மைல்டா. ஓகே, ஹைலைட்டர் எப்பவுமே எனக்கு அங்கதான் போடணும். நோஸ்ல போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க. ஹைலைட்டர். ஓகே, உங்களுக்கு தெரியுதா அந்த க்ளோ? அது வந்து ஹைலைட்டர் போட்டதால தான். ஓகே, மஸ்காரா. மஸ்காரா வந்து நம்ம எனி மஸ்காரா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது. ஓகே, ஓகே, மஸ்காரா போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, மஸ்காரா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஐப்ரோஸ், ஐப்ரோ மஸ்காரான்னு இருக்கு. ஜஸ்ட் கடைசியா நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஐப்ரோஸை இது வச்சு. ஜஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஃபினிஷிங் அப்போ ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே,
கடைசியா மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இஸ் மஸ்ட். இது வந்து இதுதான் வந்து உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நேரம் வந்து நிற்கும். ஆக்சுவலா செட்டிங் ஸ்ப்ரே வந்து கடைசியில ஃபுல்லா வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு கடைசியா நீங்க வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரேயால இது பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் அப்புறமா போட்டுக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நம்ம வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் தள்ளி ஜஸ்ட் ஒரு வந்து இது ஆகும், செட் ஆகும். மேக்கப்லாம் அது கலையாம இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க லிப்ஸ்டிக் எனி கலர் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ட்ரெஸ் ஆர் இதா இருந்து. நான் வந்து இன்னைக்கு நியூட் கலர் தான் சூஸ் பண்ண போறேன். நியூட் கலர். லிப் லைனர் ஐ ஒன்ட் யூஸ் மச், போட மாட்டேன். ரொம்ப வச்சிருக்கேன் பட் ரொம்ப போடுறது இல்லை. நான் நிறைய நியூட் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து நல்லா இருக்கும். லாஸ்ட் பிந்தி. ஓகே,